மருத்துவரால் கைவிடப்பட்ட நோயாளியா இருந்தால் கூட இந்த கோவிலுக்கு போங்க, ஆச்சரியங்கள் காத்து கிடக்கு. ஒரு நாள் டாக்டர் சொல்ற வார்த்தை தான் வாழ்க்கையே புரட்டி போடுது. இனி மருத்துவத்தால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னா அந்த நிமிஷத்துல மனசு முழுக்க இருட்டுதான். நம்பிக்கையும் தைரியமும் எல்லாம் உடைஞ்சு போயிடும். ஆனா அப்படியே எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லைங்க. மருத்துவம் கைவிட்டு சிலருக்கு கூட மற்றும் ஒரு வழி இருக்கிறது. நம்பிக்கை கொடுக்கும் ஒரு கோவில். அங்க போய் வந்த பிறகு வாழ்க்கையே மாறின அனுபவங்கள் நிறைய இருக்கு. அந்த அதிசய இடம் எது தெரியுமா? அந்த நம்பிக்கைக்கே ஒரு உயிர் கொடுக்கின்ற இடம்தான் வைத்தீஸ்வரன் கோவில். மருந்தும் வேலை செய்யல, இனி வழியே இல்லைன்னு டாக்டர்கள் சொன்ன பிறகும் கடைசி நம்பிக்கையோட இந்த கோவிலுக்கு வந்த பல பேர் இங்க வழிபட்டு மனசுக்கு தைரியம் பெற்றிருக்காங்க. சித்தாமிர்த தீர்த்தம் குடிச்சு வைத்தியநாதரை மனமாற வேண்டிக்கிட்டு திரும்பும் போது என்னவோ ஒரு சக்தி கிடைச்ச மாதிரி இருக்குன்னு உணர்வு வருதுன்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கையே பலருக்கு புதிய வாழ்க்கைக்கான தொடக்கமா மாறிய அதிசயம்தான் இந்த கோயில். குழந்தை பாக்கியம் கிடைக்காதது, கர்ப்பம் தங்காமல் போவது, பெண்களுக்கு ஏற்படும் ஹார்மோன் பிரச்சனைகள் போன்றவற்றுக்காக நிறைய தம்பதிகள் திருநீர்மலை ரங்கநாதர் கோவிலுக்கு வர்றாங்க. இங்க பிரார்த்தனை செய்துக்கிட்டா மன அழுத்தம் குறையும், மனசுக்கு அமைதி கிடைக்கும். மனசு ரிலாக்ஸ் ஆகும் போது உடலும் நன்றாக செயல்பட தொடங்குவதாக பலர் அனுபவத்தோட சொல்றாங்க. மன அழுத்தம், தூக்கமின்மை, தேவையில்லாத பயம், மனக்குழப்பம், மனசோர்வு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு அதிகமா வராங்க. இங்க அம்மனை பார்த்து மனசார வேண்டிக்கிட்டா மனசு லைட் ஆகும், தைரியம் வரும். சிலருக்கு வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றம் வந்ததாகவும் சொல்றாங்க. பெரிய நோய், ஆபரேஷன், பயம், உயிர் பயம், நீண்ட ஆயுள் வேண்டும்னு நினைக்கிறவங்க திருக்கடையூர் கோயிலுக்கு போறாங்க. மிருத்யுஞ்ச ஹோமம், அபிஷேகம் போன்ற வழிபாடுகள் மூலமா மனசுக்கு பெரிய தைரியம் கிடைக்குது. இந்த தைரியமே நோயை எதிர்த்து போராட ஒரு சக்தியா மாறுது. இப்படி கோயில்களுக்கு போவது வெறும் சாமி கும்பிடுற விஷயம் மட்டுமில்ல, அது மனசுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு சிகிச்சை மாதிரிதான். மனசு சந்தோஷமா இருந்தா உடம்பும் சீக்கிரம் குணமடையும். அதனாலதான் மருத்துவ சிகிச்சையோடு சேர்ந்து ஆன்மீக வழிபாட்டையும் மக்கள் பின்பற்றுறாங்க. கோயில்கள் எந்த நோய்க்கும் மருந்து கிடையாது. ஆனாலும் நம்பிக்கை, மன நிம்மதி, தைரியம், நேர்மறை சிந்தனை இவையெல்லாம் உடல் நலத்துக்கு பெரிய பலம். அதனால் மருத்துவம் பிளஸ் ஆன்மீகம் அப்படின்னு ரெண்டும் சேர்த்தா வாழ்க்கை இன்னும் வலிமையா இருக்கும். இதுதான் இன்றைக்கும் மக்கள் கோவில்களை தேடி போறதுக்கான முக்கிய காரணம்.